வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனையும் அங்கே உள்ளாரையே இருக்கிற ஒரு மியூசியம் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அரண்மனைக்குள்ளே போய் அங்கே அவங்களோட அறைகள், அவங்களோட வீடு, அதாவது அரண்மனை, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். கேரளா அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அங்கே இருக்கிற கட்டட வேலைப்பாடுகளும் நுணுக்கங்களும், அது மட்டும் இல்லாமல் இயற்கையோட சார்ந்த எழிலும் அழகும் தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த அரண்மனையோட வெளிப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீடு, அதாவது அந்த காலத்தில் ஓட்டு வீடுன்னு சொல்லுவோம்ல, நம்ம பக்கத்தில், நம்ம தமிழ் பக்கத்துலையும் கட்டுற ஓட்டு வீடுகள் மாதிரியே தான் இதோட அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓட்டு வீடுகள் நம்ம பக்கத்தில் இப்போ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம், நிறைய அழிஞ்சுக்கிட்டே வருது. இது மட்டும் இல்லாமல் மர வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. வாங்க இப்போ உள்ளார போகலாம். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்புறா. இந்த படிப்புறாவில் நின்று பார்க்கும் போதே உங்களுக்கு மேலே ஒரு கடிகாரம் தெரியுதுல்ல, இது வந்து 300 வருஷத்து பழமையான கடிகாரம். இன்னைக்கும் எந்த பழுதும் இல்லாமல் சரியான மணியை காட்டிக்கிட்டு இருக்கு. படிப்புறா உள்ளார வந்தோடனே உங்களோட வலது பக்கத்தில் குடி தண்ணீர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளாரையே வந்து செப்பல்ஸை விட்டுட்டு போகலாம் ஃப்ரீயாக. இப்போ நான் உங்களுக்கு சுற்றிலும் ஒரு வியூ காமிக்கிறேன். ஸோ இப்போ இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இடது பக்கம் தான் உள்ளார வர்றதுக்கான வழி. இந்த படிப்புறா உள்ளார வந்தோடனே உங்களோட முதல் இடது பக்கம் இருக்கிறது வந்து டிக்கெட் கவுண்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நிற்குது இல்லையா, அது வந்து தான் நம்ம பேலஸ் உள்ளார போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அதுதான். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா கடைசியாக இந்த பக்கம் தெரிகிறது தான் வந்து மியூசியம். இந்த மியூசியம் பற்றி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த வகையிலையும் அவங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த கட்டடத்துக்கு பாதிப்பு வராத வகையிலையும், அதில் ஏதாவது பழுதடைந்தால் மட்டும் அவங்க வந்து அதை சரி பண்ணுறாங்களே தவிர அந்த பழமையை மாறாமல் காத்துட்டு இருக்காங்க. அது எப்பயுமே கேரளாவோட தனித்துவத்தில் ஒரு விஷயம். இந்த இடம் தமிழ்நாடு கவர்மெண்ட்குள்ளார வந்தாலும் இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மநாபபுர அரண்மனை மற்றும் அதோட நிலங்கள் எல்லாமே கேரள அரசுக்கு கீழே வர்றதுனால அவங்க அந்த பழந்தன்மை மாறாம அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ நம்ம உள்ளார வந்தாச்சு. இங்கே உள்ளார வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு பேர் வந்து பூமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமுகத்துக்கு உள்ளார வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு க்யூவில் நின்று தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதாவது மேலே ஏறி தான் நம்ம அரண்மனையை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நிற்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா அழகான வேலைப்பாடு உள்ள ஒரு விளக்கு இருக்கும், குதிரை விளக்கு. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதோட மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வகையான தாமரை பூக்களோட மர வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த பூக்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதோட சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து திருவிழா அழைப்பிதழ்கள். அந்த காலத்தில் அவங்க திருவிழாவுக்கு அழைப்பிதழ்கள் கொடுப்பாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம ஏறுறோம் இல்லை, இந்த மரத்தாலான படிக்கட்டுகள் வழியாக தான் நம்ம வந்து இந்த அரண்மனைக்குள்ளார போக முடியும். ஸோ இப்படி நம்ம அதாவது வீடுகள், அமைப்புகள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துல தான் அரசர்களும் மந்திரிகளும் உட்கார்ந்து ஆலோசனை நடத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் தான் இது. ஸோ அது வழியாக அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி இப்போ வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் இருக்கிறது வந்து அன்னதான சாலை. அந்த அன்னதானம் அளிக்கிறதுக்கான இடம் தான் இது. இந்த கட்டிடத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு பேர் ஊட்டுப்புறா. ஸோ இது மேலே இருக்கிற அந்த மச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா மர வேலைப்பாடோடு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சீன வணிகர்கள் கொடுத்த சீன ஜாடிகள், பீங்கான் ஜாடிகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இது எல்லாமே சாலுன்னு தான் எங்கள் பக்கம் சொல்லுவோம். நம்ம வீட்லேயும் இதில் வந்து ஒரு 2 இருக்குது வீட்டில். ஸோ இதில் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி அன்னதானம் அளிக்கிறதுக்கு அவங்க ஊறுகாய், உப்பு இந்த மாதிரி எல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க சமைச்சு அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 இடம் அங்கே இருக்குது.
ஸோ இதோட அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எல்லா கோவில்களிலுமே நம்ம இந்த அமைப்பை பார்க்க முடியும். இந்த மாதிரி மரத்தாலான ஜன்னல்கள் மாதிரியான அமைப்பு இருக்கும். அங்கே இருக்கிற வீடுகளிலையும் நம்ம இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்கு. அப்படியே இதுக்குள்ளார போகலாம். இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அரசரோட படுக்கை அறை. இந்த படுக்கை அறையில வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற உத்தரத்துல எல்லாத்துலேயுமே இந்தியர்கள் மற்றும் சீனர்களோட வேலைப்பாடு நிறைந்த ஒரு மர வேலைப்பாடோட அழகை வந்து இங்கே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ அழகான வேலைப்பாடோட செதுக்கி இருக்காங்க. இதில் வந்து ஒரு 64 மூலிகைகளை கலந்து செய்த மரமாக இது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த இடம் எப்படி என்னங்கிறத. நாங்கள் போனப்போ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருந்தாங்க. நீங்கள் வந்து எந்த மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் தமிழா, மலையாளமா, இல்லை ஹிந்தியா, இல்லை இங்கிலீஷா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த மொழியில் உங்களுக்கு விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, அடுத்து தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ஊஞ்சல் இருக்குங்க. ஊஞ்சலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆளுயர கண்ணாடியும் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி இருக்கோ வலது பக்கத்தில், அதே மாதிரி இடது பக்கம் மூலையிலையும் ஒரு பெரிய ஊஞ்சலும் பக்கத்துலேயே ஒரு ஆளுயர கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஜன்னல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ வேலைப்பாட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து தாய் கொட்டாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்க்குற வியூவும் அவ்வளவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாத்ரூம் டாய்லெட்ஸ் வருது. அதாவது அந்தந்த ரூமுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு டாய்லெட்டும் அந்த காலத்தில், அதாவது இது 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. அந்த காலத்திலேயே அவங்க டாய்லெட் வசதியோடு தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலேயே அவங்க இந்த அரண்மனை கட்டும் போது டாய்லெட் வசதியோடு கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது. இங்கேருந்து வெளியில் பார்க்குற ஒவ்வொரு வீட்டு பக்கத்தோட அமைப்புகளும் கோபுரங்களும் பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த ரயிலோடு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத கிடங்கு பக்கத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆயுத கிடங்கு வந்து எங்கே பாதுகாத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, எந்த பக்கம் வீதி கம்மியாக இருக்கோ அந்த சைடில் ஒரு நீளமான அறை வந்ததாகவும் அந்த அறையில் தான் அவங்க ஆயுதங்களை பாதுகாத்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த அறையில் ஜன்னல்கள் வந்து எதுவுமே இல்லாமலும் 2 பக்கமும் வாசல் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வடக்கு முற்றத்துலேருந்து பார்க்கும்போது இந்த வடக்கற்றத்துலேருந்து ஒரு காவல் கோபுரம் இருக்குது. அந்த காவல் கோபுரத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ அதனால் இது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பில் இந்த இடத்த கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே பாதுகாக்கப்பட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான ஆயுதங்களை வந்து ஒரு மெக்காலே பிரபு அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய பிரபுவோட உத்தரவுப்படி அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ஆயுதங்களை தான் இப்போ நம்மளுக்காக கண்காட்சிக்க வச்சுருக்காங்க.
ஸோ இந்த இடம் எதுக்காக இருக்குது, இந்த ஜன்னல்கள் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த வழியாக நடக்கிற தேரோட்டங்களை உள்ளார இருந்து வெளியில் பார்க்குறதுக்கு வசதியாக அவங்க இந்த அறையில் இந்த மாதிரி ஜன்னல்களை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக ராஜ குடும்பத்தினர் இங்கேருந்து வெளியில் நடக்கிற விஷயங்களை வந்து ஈஸியாக பார்க்கலாம்ல, அதுக்காக இந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போகிற வழியிலேயே அந்த காலத்தில் ஆண்ட ராஜாக்களோட புகைப்படங்களும் அவங்கள பற்றின சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய இடத்துல வீடியோஸ் எடுக்கிற அளவுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான கரெக்டான அந்த வெளிச்சமும் இல்லாததுனால சில இடங்களை என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியல. அதுக்கு அடுத்ததான் நம்ம கிராஸ் பண்ணி வர இடம்னு பார்த்திங்கன்னா இந்திர விலாசம். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அரசர்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக வர வெளிநாட்டு விருந்தினர்கள், அதாவது ஃபாரின் கெஸ்ட் எல்லாம் தங்குறதுக்காக அமைக்கப்பட்ட கட்டிடம் தான் இது. இது வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா இருக்கிற அமைப்பு எல்லாமே வெளிநாட்டு பாணியில கட்டியிருக்காங்க, அதாவது பால்கனி வசதியோட. ஸோ அந்த இடத்துலையும் வந்து அவங்க ஒரு டாய்லெட்டோட தான் சேர்த்து கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் அதோட சேர்த்தே வந்து இந்த இடத்த கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பால்கனி. இந்த பால்கனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ ரொம்ப அழகாக இருக்குது. வெளியில் வந்து இந்த கட்டிடங்கள்லாம் இப்போ வந்தது தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையோட அழகை வந்து இங்கேருந்தே அவங்க ரசிக்க முடியும். ரொம்பவே அழகாக, ரொம்ப யோசித்து ரொம்ப நல்லா கட்டியிருந்தது, ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கதவுகளும் பார்த்தீங்கன்னா ஆளுயரத்தை விட ரொம்பவே உயரமானது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. பின்பக்கத்தில் இருக்கிற வியூ வந்து இதுதான், ரொம்ப அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு பூக்களோட பூத்து குலுங்கிறது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் உள்ளார இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளக்கரை உள்ளார இருக்கு, குளப்புறா அப்படின்னு போட்டிருக்காங்க. அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால ரொம்ப பச்சை கலர்ல பாசி நிறைஞ்சு தெரிஞ்சிச்சு. மற்றபடி இது அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ வந்து அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளால உள்ளார போய் பார்க்க முடியாது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குற வியூ இதுதான். அதையும் தாண்டி வந்தோம் அப்படின்னா கிச்சன் பக்கம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பிளேஸ்ங்க. இந்த இடத்துல வீடியோ எடுக்க விடலை, ஸோ அதனால் நான் ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நவராத்திரி மண்டபம். இங்கே இருக்கிற தூண்கள் எல்லாமே ஒத்த கல்லில் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ நுண்ணிய வேலைப்பாடுகளோடு இருந்துச்சு. இங்கே இருக்கிற இந்த தரை பார்த்தீங்கன்னா முட்டையும் சுண்ணாம்பும் சேர்ந்து செஞ்சதா அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சில்லுன்னு நீங்கள் அந்த இடத்துல காலை வச்சாலே உங்களுக்கு அந்த குளிர்ச்சியை உணர முடியும். அதுக்கப்புறம் இது உள்ளாரையே இருக்கிற ஒரு கிணறு. ஸோ அந்த காலத்தில், அதாவது பழந்தன்மை மாறாமல் பழங்காலத்தில் இருக்கிற கிணறோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது மரக்கதவும் அதோட தாழ்பாலும். மரத்தாலே ஆன தாழ்பால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்தாச்சு. இங்க இருக்கிற வியூ இப்படிதான் இருக்கு. ஸோ இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் அவங்க செலக்ட் பண்ணி இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. நாங்கள் கிளம்புற நேரத்துல மழை வர்றதுக்கான அறிகுறிகளும் தென்பட்டுச்சு. அவ்வளோ மேகங்கள் திரண்டு இருந்தது. ஸோ ஒரு பக்கம் இது இருக்கு, இன்னொரு பக்கம் வெயிலோட தாக்கம் ஒன்றும் குறைஞ்சதாவே இல்லை. சென்னையில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அதே அளவு வெயில் தான் அங்கேயும் அடிக்குது. ஆனால் அங்கே இருக்கிற காற்றுல ஒரு ஈரத்தன்மை, ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவே ரொம்ப பெருசாக இருந்ததுனால இந்த மியூசியம் உள்ளார இருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னங்க பத்மநாபபுரம் பேலஸ் எல்லாம் பார்த்தாச்சு, அரண்மனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
இந்த மாதிரி நம்ம சைடில் நீங்கள் ஏதாவது வீடுகள் அமைப்புகள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிராமத்தில் நம்ம பாட்டி தாத்தா வீடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதோட ரிசம்பிளன்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வீட்லேயும் எங்கள் ஊரில் நம்ம வீட்லேயும் இதே மாதிரியான சில பல அமைப்புகள் எனக்கு இங்கே பார்க்கும் போது தோணுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவுகள் ஞாபகங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக வந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நாகர்கோயில் பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இங்கே இருக்கிற நிறைய பழமையான விஷயங்களை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.